Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து ஆலையை சுற்றி பார்த்து வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகள். 114 ஏக்கரில் இந்த வாகன உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆலையை துவங்கி வைத்து முதல் கார் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தற்பொழுது அந்த ஆலையை அவர் அங்கு வாகனத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை துவங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது அதிகாரிகளோடு அந்த ஆலையை சுற்றி பார்த்து வருகிறார். உடன் அத்தொகுதியின் எம்பி திரு கனிமொழி அவர்களும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆண்டிற்கு 1.5 லட்சம் வாகனங்கள் இங்கு உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றிருக்கின்றார். அவர் தற்போது ஷிப்காட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைக்கின்றார். முதல் விற்பனையை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டுக்குள் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரம் உள்ள ஒரு வளர்ந்த மாநிலமாக மாற்றுவதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையில் ஆண்டுதோறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்திருந்தது. தற்போது அது மிக விரைவாக செயல்பாட்டிற்கு வந்து தன்னுடைய விற்பனையையும் தொடங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேட்டரி கார் மூலமாக அந்த நிறுவனத்திற்கு உள்ளே சென்று சுற்றி பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் உள்ளூர் எம்பி மற்றும் உள்ளூர் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் போன்றவரெல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல முக்கிய அதிகாரிகளும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார். முதற்கட்டமாக 1,119 கோடியே 67 லட்சம் ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 114 ஏக்கர் பரப்பளவிலே இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் தூத்துக்குடி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த கார் உற்பத்தி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல் விற்பனையை அவரே தொடங்கி வைக்கின்றார். அதாவது இந்த தொழிற்சாலை ஓராண்டுக்குள் தொடங்கப்பட்டு விரைவாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே முதலீட்டாளர்களுடைய முகவரியாக தமிழ்நாடு திகழ்கின்றது. தமிழ்நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் ஏன் வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக முதலமைச்சரே இந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டில் நீங்கள் முதலீடு செய்தால் அதற்கான அத்தனை ஆதரவையும் தமிழக அரசு கொடுக்கும். இங்கு விரைவாக உங்களது உற்பத்தியை தொடங்கலாம் என்று தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலே 2 பணிமனைகளை கொண்டிருக்கிறது. 2 குடோன்கள், பரிசோதனை கூடம் உள்ளிட்ட அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவற்றை தற்போது ஆய்வு செய்து அதை சுற்றி பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், நீங்க சொன்ன மாதிரி முதற்கட்டமாக இன்றைய தினத்தில் இந்த துவக்க விழா அப்படின்றது நடைபெறுகிறது. இது முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஒரு நிறுவனம் ஒரு இடத்துல வரும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது பல்வேறு விதமான தொழில்களை அவர்களுக்கு கொடுக்கும். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையிலே நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இடத்துல பணிபுரியக்கூடிய நிலையில் வெளியிலிருந்து வந்து தங்கக்கூடியவர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ளூரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. அதே போல அவர்களுக்காக உணவு தேவைகள், அவர்களுக்கான துணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அது தொடர்பான வர்த்தகமும் அதிகரிக்கின்றது. எனவே ஒரு நிறுவனம் ஒரு இடத்தில் வருகிறது என்றால் குறைந்தது 1000 பேரில் ஆரம்பித்து அது பல ஆயிரக்கணக்கானோரை பயனளிக்கக்கூடிய வகையிலான ஒரு திட்டமாக மாறுகின்றது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே படித்த இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். இங்கே வேலைவாய்ப்பு என்பது அதிக அளவில் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இது போன்று பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய
பொருளாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய வகையிலே ஒரு முக்கியமான விஷயமாக மாறும். எனவே அதற்கு முன்னுதாரணமாகத்தான் தற்போது தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அங்கு சென்று பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையை பொறுத்தவரையிலே ஆண்டு ஒன்றுக்கு 1.5 லட்சம் வாகனங்களை அவர்கள் உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருப்பதாக அந்த நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கார்கள் இந்தியாவில் மட்டுமில்லாமல் அண்டை நாடான இலங்கை மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அவர்கள் தூத்துக்குடி துறைமுகம் மூலமாக ஏற்றுமதி செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதியாக வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தை தேர்வு செய்வதாகவும் முன்னரே குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் கடல் மார்க்கமாக பல்வேறு இடங்களுக்கு அந்த கார் ஆகியவற்றை எல்லாம் கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் தூத்துக்குடி சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அங்கு பல்வேறு அரசு சார்ந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கின்றார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிறகு திருச்செந்தூர் செல்கின்றார். அங்கு மாணிக்க மஹாலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் உலக முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு புதிய தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக தமிழக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கடந்த 4.5 ஆண்டுகளில் இங்கே வரக்கூடிய முதலீடுகள் மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சரே கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களை இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய அழைத்து வந்தார். அது மட்டுமில்லாமல் அங்கேயே சில ஒப்பந்தங்களும் கூட கையொப்பமாகி இருந்தது. இது போன்று பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த 2 சக்கர 4 சக்கர மற்றும் பல வகையான தொழில்களை சார்ந்த நிறுவனங்கள் வருவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், குறிப்பாக இந்தியாவிலேயே பொறியியல் அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். அதிகமான பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் பொறியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலிருந்து வெளிவருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வேலையை உருவாக்கி தர வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கலை அறிவியல் கல்லூரிகளும் பலவிதமான தொழில்நுட்ப படிப்புகள் இருக்கிறது, பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கின்றன. எனவே அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதை காட்டிலும் உள்ளூரிலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு உள்ளது. எனவே அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தமிழக முதலமைச்சருடைய இந்த திட்டமானது அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. முதல் கார் விற்பனையை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க இருக்கின்றார். இது மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு முன்னுதாரண நிகழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு நாம் சென்றால் முதலீடு செய்தால் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. தடையில்லாத மின்சாரம், தடையில்லாத குடிநீர், தடையில்லாத இந்த வேலைக்கான ஆட்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். அரசு முழு ஒத்துழைப்புடன் இருக்கும். நாம் முதலீடு செய்த ஓராண்டிலேயே அந்த இலக்கை எட்டிவிடலாம். அதனுடைய அந்த ப்ராடக்டுகளை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களும் அங்க இருக்கக்கூடிய வசதியும் கிடைக்கும் என்று மற்ற நாடுகளை சேர்ந்த அல்லது மற்ற தொழில் நிறுவனங்களை சேர்ந்த முதலாளிகளுக்கு இது ஒரு மெசேஜ் என்பது போல அமையும் என்ற அடிப்படையிலே தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது நேரடியாக சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கார் விற்பனையை தொடங்கி வைக்க இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.